தங்கமே, நேற்று இரவு உன் இல்லத்திற்குள் காவலுக்கு நின்று கொண்டு இருந்த இந்த அப்பன் எனக்கு பேரதிர்ச்சியான ஒரு விஷயம் தென்பட்டது. உன் இல்லத்தின் வாசலுக்கு தினமும் இந்த நபர் வந்து சென்று கொண்டிருக்கின்றார். அவர் யாரென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன் இல்லத்தை தேடி வருகின்றவர் உன் இல்லத்தில் வாசலில் நின்று கொண்டு உன் இல்லத்தை பார்த்து கண்ணீர் வடிக்கின்றார். ஒருவேளை இது தெய்வமாக இருந்தால் உன் இல்லத்தை பார்த்து கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியமில்லை. கம்பீரமாக நின்று கொண்டு உன் இல்லத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்திருப்பார்கள். ஒருவேளை இது தீய சக்தியாக இருந்தால் உள்ளே வந்து உன்னை அழிக்க முயற்சி செய்வார்கள். அல்லது உள்ளே வர முடிவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து கொண்டிருப்பார்கள். கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இவர்களுக்கு இல்லை. அப்படியானால் உன் இல்லத்தில் வாசலுக்கு தினமும் இரவு வந்து செல்வது யார் என்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி உனக்கு இத்தனை ஆர்வம் இருக்கின்றது? இவர்கள் யாரென்று தெரிந்து கொள்வதற்கு ஒரு நாள் பார்த்தேன், அப்பன் விட்டு விட்டேன். ஏனென்றால் அவர்கள் கண்ணீரோடு செல்லும் பொழுது அவர்களை என்ன சொல்ல முடியும்? இரண்டாவது நாளும் அதுவும் நடந்தது. மூன்றாவது நாளும் அப்படியே கண்ணீர் சிந்தி கொண்டிருந்தார்கள். உன் அப்பன் எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. விளைவாக அவரிடத்தில் சென்று யார் என்று கேட்க முயற்சி செய்ய நான் ஒவ்வொரு அடியும் முன்னெடுத்து வைக்கும் பொழுது அவர்கள் என் முன்னால் நிற்க முடியாமல் வேகமாக சென்று விட்டார்கள். துரத்தி கொள்ள நான் அவர்களை பிடிக்க முயற்சி செய்தேன். அவர்கள் துரத்த வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் அவர்கள் கொஞ்சம் வயதான ஒருவர். அவரை விரட்டி அவர் மனதை எதற்காக காயப்படுத்த வேண்டும்? தினமும் தானே வருகின்றார். இன்று இல்லை என்றால் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி உன் அப்பன் விட்டு விட்டேன். ஏதாவது கெடுதலை செய்திருந்தால் உடனடியாக அவர்கள் என்னவென்று நான் தடுத்து நிறுத்தி இருக்கலாம். ஆனால் எதுவுமே சொல்லாமல் எதையோ செய்யாமல் அமைதியாக நின்று கண்ணீர் வடிப்பது நமக்கு காரணம் புரியாத விஷயம் அல்லவா? உன் அப்பன் எனக்கு ஏற்பட்ட சந்தேகத்திற்கு விளைவாகத்தான் அடுத்த நாள், அதாவது நேற்றைய இரவு, எப்படியாவது இவர்கள் யார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் வருவதற்கு முன்பாகவே நான் உன் அப்பன் உன்னிடத்தில் எப்படியாவது இன்று இவர் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அல்லவா? இந்த அப்பனும் அது யார் என்று தெரியாமல் இருந்திருக்கும் என்று நிச்சயமாக தெரியும். ஆனால் உனக்கு நான் சொல்ல வேண்டும் என்று அவர்களிடத்தில் இருந்து கேட்டு அவர்கள் மனதில் என்ன நினைத்து வந்தார்கள் என்பதை தெளிவாக சொல்ல வேண்டும் அல்லவா? நான் சொல்வதை மட்டும் உன்னால் நம்பிவிட முடியுமா என்று நிச்சயமாக முடியாது அல்லவா? அப்பன் ஏதாவது அவர் பாட்டிற்கு இஷ்டத்திற்கு ஒரு கதையை அளவிருந்து விடுவார்கள் என்று என் குழந்தை நீ சொல்லி விடுவாய். அதனால்தான் நடந்த சம்பவத்தை நடந்த வழியில் உனக்கு நான் சொல்லி விடுகின்றேன். பல நாட்களாகவே உன் இல்லத்துக்குள் ஒரு சில பிரச்சனைகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. வீட்டில் எல்லோருமே கொஞ்சம் கண்ணீர் கவலையுமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி என் குழந்தை அங்கு அழுது புலம்பிக் கொண்டு இருக்கின்றது. சரி, நடந்தது எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. இனிமேல் அதை நடக்காததாக நம்மால் மாற்ற முடியாது. எவ்வளவு விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்தாலும், எவ்வளவு சோதனைகள் இந்த வாழ்க்கையில் கொடுத்தாலும் அதிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சிகளைத்தான் நாம் செய்ய வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் அந்த பிரச்சனைக்குள்ளேயே சிக்கிவிட நாம் ஒருபோதும் எண்ணக்கூடாது அல்லவா? சரியாக இந்த நேரத்தில் உன் அப்பன் எனக்கு தெரிந்திருக்கிறது என்பதை நீ எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கின்றாய். இங்கே நடந்தேறிவிட்டது. இப்படி ஒன்று நடக்காமல் இருந்திருக்கலாமே. நமக்குத்தான் இப்படியெல்லாம் நடக்க வேண்டுமா என்று சொல்லி என் குழந்தை அங்கே அழுது புலம்பிக் கொண்டு இருக்கின்றது. சரி, நடந்ததெல்லாம் நடந்து முடிந்து விட்டது. இனிமேல் அதை நடக்காததாக நம்மால் மாற்ற முடியாது. எவ்வளவு விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்தாலும், எவ்வளவு சோதனைகள் இந்த வாழ்க்கையில் கொடுத்தாலும் அதிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சிகளைத்தான் நாம் செய்ய வேண்டுமே தவிர ஒரு பொழுதும்
அந்த பிரச்சனைக்குள்ளேயே சிக்கிவிட நம் ஒருபோதும் எண்ணக்கூடாது அல்லவா? சரியான இந்த நேரத்தில் உன் அப்பன் எனக்கு தெரிந்தது. உன் இல்லத்துக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அதை நினைத்து தினமும் வந்து கொண்டிருக்கின்ற இவர் கண்ணீர் வடித்து கொண்டு, அப்படியானால் உன்னுடைய உணர்வுகளை இவர்களுக்கு ஏதேனும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கின்றது. நீ அழுவதை உணர்ந்ததினால்தான் அவர்கள் வந்து கண்ணீர் வடித்து விட்டு செல்கின்றார். இதை நீ மிகவும் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்று இப்பொழுதாவது உனக்கு புரிந்ததா? இந்த அப்பன் எதை பற்றி சொல்ல வருகின்றார் என்பது உனக்கு இப்பொழுதாவது தெரிகின்றதா? ஏதோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம், உன்னை பற்றிய கவலைப்படுகின்ற ஒருவர்தான் வந்து செல்கின்றார். அது மட்டுமல்லாமல் உன் இல்லத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள் குடும்பத்துக்குள் நடந்து கொண்டு இருக்கின்றது. பல பிரச்சனைகள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் நன்றாகவே தெரிந்து வருகின்றது. ஏனென்றால் இங்கு நடக்கின்ற சண்டையும் சச்சரவும் கூச்சல்களும் அவ்வளவு அதிகமாக இருக்கின்றது. எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றது. எந்த நேரத்தில் என்ன நடக்கும், எந்த விஷயம் எப்படி மாறும் என்று தெரியாமல் குடும்பமே அலகோலம் பட்டு கொண்டிருக்கின்றது. இதுவெல்லாம் திடீரென்று நடந்த விஷயம் என்பதைத்தான் ஆச்சரியமாக, இதன் முன்னால் உன் குடும்பத்தில் இப்படியெல்லாம் எதுவும் நடக்கவில்லை. ஒரு அமைதி அங்கே இருந்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுதும் எல்லோரும் ஒரு நிதானமாக இருந்து கொண்டிருந்தது. இதை செய்தாலும் நன்றாக யோசித்துவிட்டு செய்ய வேண்டும். ஒரு பக்கமும் எல்லோரும் நல்லபடியாக நடந்து கொண்டுதான் இருந்தது. எல்லோருமே யாரோ ஒருவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது போல அந்த குடும்பம் அத்தனை கட்டுக்கோப்பாக இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது எத்தனை பிரச்சனை, அதற்கெல்லாம் எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு என்ன காரணம் என்று யோசிக்கும் பொழுதுதான் இதற்கு உன் இல்லத்தின் குழந்தை அப்படியானால் அவர்களின் நான் பேசிவிட வேண்டும் அல்லவா? அவர்கள் யார், உன்னை எதற்காக பார்த்து அழிக்கின்றார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என்பதற்காகத்தான் அவரிடத்தில் சென்று நான் கேட்ட விஷயங்கள் உன்னுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். அவர் என்ன சொன்னார் என்பதற்கான, எதற்காக கண்ணீர் வடிக்கின்றார் என்பதனை நான் சொல்கின்றேன். என் குழந்தையே, உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து சென்ற இவர் ஒரு ஆண், அதுவும் கொஞ்சம் வயதான ஒரு ஆண். என் குழந்தை, சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்த, உன் இல்லத்தை விட்டு பிரிந்த உன்னுடைய உயிரான ஒருவருடைய ஆத்மாதான் அது. இந்த ஆத்மா உன் இல்லத்தில் நடக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் கண்டு மேலும் மேலும் பட்டு கொண்டு இருக்கின்றது, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. உன்னுடைய குடும்பத்தில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று அவர்கள் அறிய விரும்புகின்றார்கள். அவர்கள் இருக்கும் பொழுது நடந்த விஷயங்களும், அவர்கள் இல்லாத பொழுது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களும் இருக்கின்ற வித்தியாசத்தை கண்டு அவர்கள் வேதனைப்படுகின்றார்கள். நான் இருக்கும் வரை கஷ்டங்களும் கவலைகளும் என்னவென்று தெரியாமல் இருந்து விட்டார்கள். இப்பொழுது எதையும் சமாளிக்க முடியாத திணறிக்கொண்டு எப்படி இவர்கள் எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கப் போகின்றார்கள் என்று தெரியவில்லையே என்று சொல்லி அந்த ஆன்மா ஆனது இவர்களை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றது. கரை சேர்த்து விட்டு இதற்கான முடிவு என்னதான் செய்ய முடியும் என்று அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஏதாவது ஒரு நல்ல வழியாவது இவர்களுக்கு கண்பிட்டு கொடுத்துவிட்டு நான் சென்றிருக்கலாம். நான் காட்டிய கொடுத்த வழியில் இவர்களால் செல்ல முடியவில்லை. ஏனென்றால் அது அவர்களுக்கு சற்று கடினமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை, நான் செய்கின்ற இந்த விஷயங்களை இவர்களால் பின்பற்ற முடியவில்லை. நான் இருக்கும் பொழுது என்னமோ அவர்கள் சுதந்திரம் குறைவாக இருந்தது போல ஒரு எண்ணம் இருந்தால் இருக்கின்றது என்று சொல்லி கொண்டு இருந்தார்கள். அவர்கள் சற்று சுதந்திரமாக இருக்க பழகிவிட்டார்கள். எல்லாவற்றையும்
வெளிப்படையாக செய்ய தொடங்கிவிட்டார்கள். சத்தத்தை கூட சற்று அதிகமாகத்தான் சொல்கின்றார்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது வெளியில் தெரிகின்ற பிரச்சனைகள் நடப்பது மற்றவர்களுக்கு நல்லபடியாக தெரிகின்றது. அந்த அளவிற்கு இவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு விஷயம் அவர்கள் மறந்துவிட்டார்கள். எதிர்காலம் என்ற ஒன்று இருக்கின்றது. அதை நாம் நல்லபடியாக வாழ்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை மறந்து விட்டோமே என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்க வேண்டும், ஏது நடக்க வேண்டும் என்பதை உணராமல் இவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்படியானால் இந்த அப்பனை நீ எப்பொழுதுமே என் இல்லத்துக்குள் காவலாக நிற்கின்ற ஒரு தெய்வம். என் பிள்ளை, என் குடும்பத்தை காக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கின்றது. நான் இடையில் விட்டு சென்று விட்டேன். நீ யாவது இவர்களோடு இருந்து இவர்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி என்ன வேண்டும் என்று இவர்கள் வாழ்க்கையில் வழி நடத்த உதவி செய்ய வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். எல்லோருமே இது போன்று இல்லை. சில குடும்பங்கள், சில உறவுகள் பிரிந்து விட்டால் என்றால் அவர்கள் காட்டிய வழியில் நல்லபடியாக சென்று கரை சேர்த்து விடுவார்கள். ஒரு சிலர் அவர்களை மட்டுமே நம்பி இருந்ததனால் அவர்கள் விட்டு சென்றதும் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் அவர்கள் நினைத்தது போல வாழ ஆரம்பித்து விடுகின்றார்கள். கடைசியில் என்ன செய்கின்றோம், ஏது செய்கின்றோம் என்று தெரியாமல் எதிர்காலத்தை பற்றியும் அவ்வளவாக கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் எல்லாவற்றையும் இழந்து விடுகின்றார்கள். இதுதான் உண்மை. இனிமேலாவது இந்த வாழ்க்கை எல்லாம் என்னவெல்லாம் தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்றது அதனை சரியாக புரிந்து கொண்டு உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே அதற்காக தயாராக இருக்க வேண்டும். ஆத்மாதானே வந்து சென்றது என்று நினைத்து அதை நீ சாதாரணமாக எண்ணிவிடாதே. அவர்கள் மீது நீ வைக்கின்ற அன்பு எந்த அளவிற்கு உண்மையானது என்று எனக்கு தெரியும். என் குழந்தையே, இந்த அப்பன் சொல்கின்ற விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பன் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்ற ரகசியங்களை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டு இந்த ஆத்மாவானது உன்னுடைய எதிர்காலத்தை நினைத்து வருத்தப்படுகின்றது. எதையாவது இந்த வாழ்க்கையில் சாதித்து உனக்கான எதிர்காலத்தை விட வேண்டும் என்று அது நினைக்கின்றது. அவர்களின் கண்ணீரை துடைக்க வேண்டும் உன்னுடைய பொறுப்பு. அவர்கள் இந்த உலகத்தை விட்டு ஆன்மாக்கள் உலகத்திற்கு சென்ற பிறகு இங்கு வருகின்றார்கள் என்றால் இது அவர்களுக்கு நரகம் போன்று. இந்த நரகத்தை தேடி வருகின்றார்கள் என்றால் உன் மீது கொண்ட அன்பினால் வருகின்றார்கள். நிச்சயமாக இதை நீ மனதில் கருத்தில் கொண்டு அவர்கள் சென்ற இடத்தில் நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பதை நீ உணர்ந்தால், ஆனால் நிச்சயம் உன்னுடைய குடும்பத்தில் அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் செய்ய தொடங்க வேண்டும். எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து குடும்பத்தில் நல்ல விஷயங்களை நடத்தி தர வேண்டும். அதற்காக முன்வர வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை பெரிதாக கணக்கில் எடுத்து கொள்ளாமல் எதிர் வரக்கூடிய நாட்களில் நாம் நினைத்தது எல்லாம் நல்லபடியாக அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டுமே உனக்குள் இருந்து விட்டால் போதும். நம்மை சுற்றி இருக்கின்ற நம்முடைய குடும்ப வாழ வேண்டும். நம்மால் ஆன அத்தனை விஷயங்களையும் செய்து அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று குடும்பத்தின் ஒருவர் நினைத்து விட்டால் போதும், நல்ல மாற்றங்கள் வந்துவிடும். இந்த ஆன்மா ஆனது தினமும் வந்து உன்னை பார்க்க அழ வேண்டிய நிலை வராது. ஆனால் உன் அப்பன் அவர்களுக்கு ஒரு உத்திரவாதத்தை கொடுத்திருக்கின்றேன். இவர்கள் மனநிலை நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து இவர்களை நல்ல வழியாக நல்ல வழிபடுத்தி இந்த அப்பன் சொன்ன வார்த்தைகளை என் பிள்ளை நீ காப்பாற்றுவாயா? ஒருவர் இந்த குடும்பத்தை விட்டு நிரந்தரமாக பிரிந்து விட்டால் எல்லாம் முடிந்து விட்டதாக அர்த்தம் கிடையாது. பிறப்பு என்பது எப்பொழுதுமே அது போலத்தான். இறப்பும் இரண்டையும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அதனால் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்ததை எண்ணி வருத்தப்படாதே.
உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் எண்ணி பெரிதாக கவலைப்படாதே. எல்லோரும் யதார்த்தமான ஒன்றை பிறப்பும் இறப்பும் நடந்து விட்டுதான் இங்கு எல்லாம் முடிந்துவிடவில்லை. மீதம் இருப்பதை வாழ வேண்டும் அல்லவா? அதுவும் நம்மை விட்டு பிரிந்தவர்களின் மனம் மகிழும்படி நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வர வேண்டும் என்றால் எண்ணம் உனக்குள்ளே வர வேண்டும். இந்த எண்ணத்தை கண்டு நிச்சயமாக அவர்கள் மன மகிழ்ச்சி இங்கு இருந்து நிம்மதியாக அவர்கள் ஆன்மாவின் உலகத்தில் இருந்து சென்று விடுவார்கள். அப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா? அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளின் மதிப்பையாவது நீ நிச்சயமாக உடனடியாக இதை செய்துவிட வேண்டும். அவர்களை நீ வேதனைப்படாமல் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேருடைய நன்மைகளையும் நீ புரிந்து கொண்டு அதை கருத்தில் கொண்டு அவர்களை விட்டு சென்ற வேலையை தொடர்ந்து நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் முன்னேற வர வேண்டும் என்று அவர்கள் உங்களுக்கு ஆசைகளை வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள். ஆசீர்வாதத்தையும் பெற்று கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் மறந்துவிடக்கூடாது. எப்பொழுதும் உனக்கு நல்லதே நடக்கும். எதை நினைத்தும் வருத்தப்படாதே. நம்பிக்கையோடு வாழ்க்கையை தொடங்குகின்ற உனக்கு இவர்கள் துணையாக இருப்பார்கள். அதற்கான முயற்சிகள் உன்னிடம் இருந்து பட்சத்தில் எதுவும் செய்யாமல் இருந்தால் அவர்கள் மனவேதனை பட்டுதான் இருப்பார்கள். அப்பன் சொன்னது உனக்கு புரிகின்றதல்லவா? அவர்கள் நினைத்து வருந்தி கொண்டிருப்பதாக அடுத்த அடியை எடுத்து வைத்து வாழ்க்கையை இன்னமும் உனக்கு பல காலமாக இருக்கின்ற சொல்லும் பொழுது சொல்லாமல் இருக்கும் பொழுது நல்லபடியாக வாழ்ந்துவிட்டு போக வேண்டும். மனமகிழ்ச்சியான வாழ்க்கையை எல்லாம் சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.